குருவடி சரணம். யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன், பொள்ளாச்சியிலிருந்து. திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய செப்டம்பர் மாதம் மிதுன ராசி அல்லது மிதுன லக்ன அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஒரு சில நண்பர்கள் கொஞ்சம் தவறாக புரிஞ்சுக்கிறீங்க. மிதுன ராசி மிதுன லக்னமாக இருந்தால் மட்டும்தான் அந்த பதிவு பொருந்தும் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஆக்சுவலாக அப்படி கிடையாது. ஒன்று நீங்கள் மிதுன ராசியாக இருக்கலாம் அல்லது மிதுன லக்னமாக இருக்கலாம். நீங்கள் மிதுன ராசியாக இருந்துட்டு லக்னம் வேறு ஏதாவது வேற ஒரு ராசியாக கூட இருக்கலாம். இப்போ மிதுன லக்னம் ரிஷப ராசியாக இருக்கலாம், இல்லை மிதுன ராசி ரிஷப லக்னமாக இருக்கலாம். எப்படி வேணாலும் மாறி மாறி இருக்கலாம். உங்களோட ராசியோ அல்லது லக்னமோ மிதுனமாக வந்துருச்சுன்னா இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பொருந்தி வரும். தெளிவாக பொறுமையாக கேளுங்க. ஒவ்வொரு விஷயமா பார்க்க போகிறோம். அதாவது கணவன் மனைவி உறவு எப்படி இருக்க போகுது, தொழில் அமைப்புகள், காதல், வருமானம், கடன், அதிர்ஷ்டம், உடல் ஆரோக்கியம், கல்வி, நோய் அமைப்புகள் எப்படி இருக்க போகுது, எல்லாத்தையும் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். மிதுனம் செப்டம்பர் மாதத்தில் கணவன் மனைவி உறவு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா, முதல்ல கணவன் மனைவி உறவு அப்படின்னு சொல்லும்போதே 7ஆம் இடத்தை நம்ம முக்கியமாக பார்க்கணும். இந்த 7ஆம் இடத்து அதிபதியினுடைய அமர்வு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்த உங்களுடைய வாழ்க்கை துணையினுடைய நகர்வு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஆனால் பாருங்கள், இங்கே 7ஆம் இடத்து அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் உங்களுக்கு பாதகாதிபதியாக வருவார். இவர் லக்னத்துக்கு அல்லது ராசிக்கு உள்ளேயே இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. குரு திக்பலமாக இருக்குது. 7ஆம் இடத்து அதிபதி லக்னத்தை தேடி வர்றார் அல்லது ராசியை தேடி வர்றார். உங்களுடைய துணை உங்களை தேடி வருகிறது அப்படிங்கிறது தான் வெளிப்படையான அர்த்தம். ஆனால் உள்ளார்ந்த விஷயங்கள் என்ன தெரியுங்களா? உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களுக்கு இதுவரை தந்திருந்த சுதந்திரத்தை பறித்து விடுவார். அவர் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு என்னென்ன தேவை, நீங்கள் எப்படியெல்லாம் இருக்கணும், அவங்களுடைய விருப்பம் என்ன, அவர் எப்படியெல்லாம் நீங்கள் இருக்கணும்னு நினைக்கிறாரு, நீங்கள் என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, என்ன ட்ரெஸ்ஸு போடணும், என்ன பேசணும், என்ன பேசக்கூடாது, என்ன சமைக்கணும், எப்போ வேலைக்கு போகணும், எப்போ ரிட்டர்ன் வரணும், எப்போ லீவ் எடுக்கணும் அப்படிங்கிற உங்களுடைய எல்லா விதமான சுதந்திரத்தையும் உங்கள் வாழ்க்கை துணை தன்னுடைய கைக்குள் வைத்து கொள்ள விருப்பப்படுவார். ஸோ இந்த விஷயம் அன்பு பாசம் அப்படின்ற விஷயத்தில் போகும்போது இது பெரிய லோடாக நம்மளுக்கு தெரியாது. இதே உங்களுடைய துணை என்ன பண்ணுவார்னா, எனக்கு விருப்பப்பட்ட விஷயத்தை தான் செய்வேன், அதையும் நீ ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட வந்து நிற்பாங்க. எனக்கு பிடிச்ச பக்கம் தான் போவேன், இப்போ இத்தனை மணிக்கு தான் வருவேன், அதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கோ, நீ அதெல்லாம் ஏன் எதுக்குன்னு கேட்கக்கூடாது, என்னோட விருப்பம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லும்போது இப்போ தான் அது பிரச்சனையாக மாறுது. ஸோ அப்போ தன்னுடைய விருப்பங்களை வெறுப்புகளை உங்களிடம் முழுமையாக தெளிவாக எடுத்து கூறுவார். நம்மளுடைய பேச்சுக்கு அங்கே மரியாதையே இருக்காது. அவங்க என்ன செய்கிறாங்களோ அதை கேட்டுட்டு அக்செப்ட் பண்ணிவிட்டு மூவ் ஆன் பண்ணி போகிற மாதிரியான ஒரு சூழ்நிலைக்குள்ளே வாழ்க்கை துணை உங்களை கொண்டு வர நினைப்பார். ஆனால் இது கொஞ்ச காலம்தான், நிரந்தரம் கிடையாது அப்படிங்கிறது புரிஞ்சுக்கோங்க. மிதுன ராசி மிதுன லக்ன நண்பர்களே, இது நிரந்தரம் கிடையாது, மாறும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. எப்போ மாறும்? இந்த மாதமே மாறுதலுக்கு உட்படக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டு. என்ன காரணம்னா, இதற்கு முன்பு உங்களுடைய ராசி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய புதன் பகவான் 2ஆம் இடத்துலையும் 3ஆம் இடத்துலையும் கேதுவை தாண்டி பயணித்து வந்திருக்கிறார். வரக்கூடிய செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி, அதாவது இந்த மந்தோட மிட்டில் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துக்கு அந்த புதன் பயிற்சி ஆகிறார். 4ஆம் இடத்துல உங்களுடைய ராசி அதிபதி அல்லது லக்ன அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் ஆட்சி, உச்சம், மூலத்திரிகோண பலத்தடையுது. 3 பலமும் அங்கே அடையுது. புதன் இருக்கிறதுலையே ஒரே ஒரு கிரகம் ஒரே ராசி ஆட்சியும் உச்சமும் மூலத்திரிகோணம் அடையக்கூடிய ஒரே ஒரு கிரகம் அப்படின்னா அது புதன் மட்டும்தான். ஸோ அப்படி ஒரு சிறப்பு மிக்க பலத்தை பெறக்கூடிய ஒரு சூழ்நிலையில் புதன் இருக்கிறதுனால வாழ்க்கை துணை என்னதான் நம்மளை இது பண்ணாலும், இதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் கஷ்டப்பட்டோம், அதுலேருந்து வெளியில் வர்றதுக்கு பிடிக்கிறதுக்கெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணோம். இப்போ அந்த புதனனுடைய பலம் நம்மளுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுது. இப்போ கணவன் மனைவி உறவில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு தீர்வை தரக்கூடிய விதமாக இது அமையும். இது எப்படின்னா, புதன் எப்படி தீர்வை தரும் அப்படின்னா, எங்கே வளைஞ்சு கொடுத்து போகணுமோ அங்கே வளைஞ்சு கொடுத்து போவோம், எங்கே கட் பண்ணணுமோ அங்கே கட் பண்ணுவோம், எங்கே ஒட்டணுமோ அதை ஒட்டிடுவோம். எல்லா வேலையும் அந்த புதன் செய்யும். இது சண்டை கட்டி சமாதானமாகிறது கிடையாது, புத்திசாலித்தனத்தால் தன்னுடைய வழிக்கு வர வச்சுறது. ஸோ அப்படிங்கிற ஒரு அமைப்பை சொல்லுது. ஸோ ரொம்ப ஃப்ரீயாக இருங்க, கவலை இல்லாமல் இருங்க. செப்டம்பர் மாதம் உங்களுக்கான மாதமாக இருக்கும். 15க்கு மேலவே
உங்களுக்கு கொஞ்சம் பாசிட்டிவான எண்ணங்கள் தோண ஆரம்பிக்கும். இருக்கிற நெகட்டிவிட்டியெல்லாம் உங்களை விட்டு வெளியில் போகுதுங்க. வேறு என்னென்னவெல்லாம் அந்த புதனால் நம்மளுக்கு நடக்கும் அப்படின்னா, சார் வீடு வாங்க முடியல, நிலம் வாங்க முடியல, வாகனம் வாங்க முடியல, இல்லை வீட்டின் பேரில் லோன் வாங்கணும், வாகனத்தின் பேரில் லோன் வாங்கணும், பிஸ்னஸ் டெவலப் பண்ணணும், பிஸ்னஸுக்காக இன்வெஸ்ட் பண்ணணும், இந்த மாதிரி என்ன கமிட்மெண்ட் இருந்தாலும் சரி வரக்கூடிய 15ஆம் தேதிக்கு மேலே, செப்டம்பர் 15க்கு மேலே அந்த காரியங்களை செய்யுங்க. கண்டிப்பாக அது உங்களுக்கு 200% சக்ஸஸை கொடுத்துரும். 200% சக்ஸஸை கொடுத்துரும். கணவன் மனைவிக்குள்ளே என்ன இடர்பாடுகள் இருந்தாலும் சரி, அந்த 4ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தை முன்வைத்து பார்க்கும்போது 2 பேர்த்துக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஒரு ஏறத்தாழ ஒரு முடிவுக்கு வந்து, நன்மையாகவோ தீமையாகவோ ஆனால் ஒரு முடிவுக்கு வந்துடும். நம்மளுடைய ஆரோக்கியம் எப்படி இருக்கணும், நம்மளுடைய சுகம் எப்படி இருக்கணும், நம்மளுக்கு எது தேவை, எது இருந்தால் நம்ம ஹெல்த்தியாக இருப்போம் அப்படிங்கிறத நோக்கி நம்ம பயணிக்க ஆரம்பிச்சிருவோம். சரிங்களா? வாழ்க்கை துணையை பற்றி கண்டுக்கிட மாட்டோம் அப்படிங்கிறது சொல்லுது. சரி, சுயதொழில் எப்படி இருக்குது இந்த மாதம் அப்படின்னா, 10ஆம் இடத்துல சனீஸ்வர பகவான் வக்ரம் பெற்றிருக்கிறாரு. 10ஆம் இடத்துக்கு செவ்வாயினுடைய பார்வை இருக்குது. இந்த லக்னத்துக்கு செவ்வாய் 6-11க்கு அதிபதி. 8 குடையவர் 9 குடையவருமான சனி 10ஆம் இடத்துல தர்மகர்மாதிபதி யோகத்தில் வக்ரம் பெற்று அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும்போது, தொழில் சார்ந்த விஷயங்களில் நிறைய எதிர்ப்புகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டு. அந்த எதிர்ப்புகளை சந்திக்கிறது மட்டும் இல்லாமல் ஜெயிச்சும் காட்டுவோம். அதுதான் இங்கே ஹைலைட். மிதுனத்துக்கு எதிர்ப்புகளை ஜெயிக்கக்கூடிய நல்ல யோகமும் உண்டு. எப்படி சும்மா எதிர்ப்புகளை ஜெயிச்சிட முடியுமா? அதுக்குன்னு ஒரு இது வேணாமா? என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, நம்மளுடைய சுய திறமையை பயன்படுத்தி எதிர்ப்புகளை ஜெயிப்பீர்கள். உங்களுடைய திறமையை எங்கே பயன்படுத்தணுமோ அங்கே பயன்படுத்துவீங்க. நாசுக்காக காய் நகர்த்தி ஜெயிச்சிருவீங்க. இது எப்போ வரைக்கும் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா, 14 வரைக்கும் அந்த மாதிரியான சூழ்நிலை இல்லை. 14க்கு மேலே அந்த சூழ்நிலை வந்தாச்சு. எண்ணம், செயல், திட்டம், சிந்தனை எல்லாமே இதுவரை பெறப்பட்ட அனுபவத்தை சரியாக பயன்படுத்தி சரியான சூழ்நிலையில் உங்களுடைய வெற்றிக்கான பாதையை வகுத்துக் கொள்வீர்கள். அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துக்கு இடமில்லை. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் தான் உங்களுக்கு இருக்குது. தொழிலை பற்றி கவலைப்பட வேண்டாம். என்ன செஞ்ச விஷயத்தை திருப்பி செய்ய வேண்டாம். புதுசாக யோசிங்க. பண்ண தப்ப மீண்டும் பண்ணாமல் இருக்கிறது நல்லது அப்படிங்கிறது புரிஞ்சுக்குவாங்க. ஆனால் இது நாள் வரைக்கும் அப்படி தான் நடந்துட்டு இருக்கு மிதுனத்துக்கு. இல்லைன்னு யாருனாலையும் சொல்ல முடியாது. பண்ணதிலிருந்து திருத்திக்க பாருங்க, அவ்வளோதான், போதும். ஓகே, அடுத்ததாக வேலைக்கு போகக்கூடிய நபர்களுக்கு முதல் 13 நாட்கள் எந்த தொந்தரவும் இல்லாமல் நீட்டாக போயிட்டுருக்கு. ஆனால் 13ஆம் தேதிக்கு மேலே அந்த செவ்வாயினுடைய பெயர்ச்சி, செவ்வாய் 5ஆம் இடத்துக்கு வர்றதுனால வேலையில் கொஞ்சம் அலைச்சல், டென்ஷன் இருக்கத்தான் செய்யும். எப்போதுமே காலில் சுடுதண்ணி ஊற்றுற மாதிரி பரபரப்பாக இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் உண்டு மிதுனத்துக்கு. ஸோ அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அது எல்லாமே எதுக்குன்னா உங்களுடைய வளர்ச்சிக்காக. கண்டிப்பாக அதனால் 1% கூட நஷ்டம் வராது. அது கண்டிப்பாக நஷ்டம் வராது. சரிங்களா? ஓகே, உடல் ஆரோக்கியத்தை பற்றி பேசும்போது என்ன சொல்லலாம் அப்படின்னா, வயது மூத்த நபர்களோ செ குறைந்த நபர்களோ யங்ஸ்டராக இருக்கிறீங்களோ ஓல்டேஜ் பீப்புளோ யாராக இருந்தாலும் சரி, உடல் நலத்தில் நல்ல மாறுதல்களை இந்த மாதம் நீங்கள் பார்க்க முடியும். எப்போ இருந்து? செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதிக்கு அப்புறம் புதனனுடைய நகர்வு உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துக்கு 4ஆம் அதிபதி பலமடைகிறாரு. 4ஆம் இடம் பலமடைஞ்சிருச்சு அப்படின்னாவே உடல் ரீதியாக இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும். உடல் துன்பம் போய் உடல் சுகம் பெற ஆரம்பிக்கும். அதாவது உடல் சுமைன்னு சொல்லுவாங்க, நோயை உடல் சுமைன்னு சொல்லுவோம். அந்த சுமைகள் விலகக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பினை ஏற்படுத்தி தருகிறது இந்த புதன் பகவான் செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதிக்கு மேலே. இப்போ உடல் ஆரோக்கியம் மேன்மையடைய இருக்கணும்தான ஒரு சூழ்நிலையை இது ஏற்படுத்தும். உங்களுக்கு என்ன நோயாக இருந்தாலும் சரி, முக்கியமாக அந்த காது மூக்கு தொண்டை சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்கக்கூடிய நபர்கள், அதே போல் இருதயம் சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்கக்கூடிய நபர்கள், சுகர் பேஷண்ட்டாக இருக்கிறவங்க, அந்த கைகால் மூட்டு வலி, ரொமட்டாய்டு, ஆத்ரட்டிஸ், இந்த மாதிரி சியாட்டிக்கா முக்கியமாக. ஸோ அந்த சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே நல்ல மாற்றம் தெரியும், நல்ல ரிசல்ட்டையும் கொடுக்கும். அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. ஸோ அதை ஸ்ட்ராங்காக மைண்டில் உள்வாங்கிக்கிறது நல்லது அப்படிங்கிறது சொல்லிடலாம். சரி, ஓகே. அப்போ உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்குது. படிப்பு 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிரன் 3ஆம் இடத்துக்கும் வர்றாரு. படிப்பெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. படிப்புமே ரொம்ப சூப்பராக இருக்குது. எந்த தொந்தரவும் இல்லை. செலவுகள் எல்லாம் ரொம்ப குறைச்சிக்கிட்டு சேமிக்கவும் ஆரம்பிச்சிருவீங்க. திடீர் அதிர்ஷ்டம், வருமானம் அப்படிங்கிறது ஏதாவது உண்டா அப்படின்னு கேட்டால் 11ஆம் அதிபதியான செவ்வாய் ராசிக்கு 5ஆம் இடத்துக்கு வர்றாரு. 5ஆம் இடத்துக்கு வந்து 7-8க்கு அதிபதியான சனியினுடைய பார்வை நீங்கி பலமடைகிறார். அப்படிங்கும்போது பெரிய லெவலில் அதிர்ஷ்டத்தை இங்கே பார்த்துட முடியாது. ஏன்னா 8ஆம் இடம் சம்மந்தப்படாமல் பெரிய அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. ஆனால்
ஏதோ ஓரளவுக்கு வெளியில் சொல்லக்கூடிய அளவுக்கு கௌரவமான சின்ன சின்ன விஷயங்கள், சின்ன சின்ன அதிர்ஷ்டங்கள் நம்மளுக்கு கிடைக்க காத்திருக்கு. ஒரு லாட்ரி எடுக்க போனோம்னா ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் உலக வேண்டாம், ஒரு 5000 10,000 உலகலாம் இல்லையா? அந்த மாதிரி சிம்பிளாக ஏதாவது ஒரு கிரெடிட் நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகளை சொல்லுது. ஏதாவது ஒரு காம்ப்ளிமெண்ட்ரியாக ஏதாவது ஒரு சில விஷயங்கள் நடக்கும். அந்த அளவு தான் இருக்குது, தவிர பெரிய லெவலில் நீங்கள் எதிர்பார்க்குறாதீங்க. பெரிய தனயோகம் உண்டாகும், கோடீஸ்வரன் ஆயிடலாம் அப்படி இப்படின்னு டம்லைன் எல்லாம் பார்த்துட்டு உள்ளே போய் பார்த்தீங்கன்னா அதில் ஒன்றும் இருக்காது. வரக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை மிதுனத்துக்கு, அவ்வளோதான். காதல் அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டா, காதல் அமைப்புகளுக்கு 11ஆம் அதிபதி 5க்கு வருவது நல்ல விஷயமா இருந்தாலும் 6 கூடிய 5க்கு வர்றாரு. அப்போது செப்டம்பர் மாதம் 13ஆம் தேதிக்கு மேலே உங்களுடைய விருப்பங்களை வெளியில் சொல்லாமல் இருப்பது நல்லது. காதல் அப்படிங்கிற உறவுக்குள்ளே தேவையில்லாத கசப்புகள், தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் வருவதற்குண்டான வாய்ப்புகளை சொல்கிறது. எப்போ? 13ஆம் தேதிக்கு மேலே. அப்போது 13ஆம் தேதிக்கு மேலே அந்த உறவில் கொஞ்சம் கவனமாக இருங்க, அவ்வளோதான், சிம்பிள். ஏதாவது கொஞ்சம் உணர்ச்சி வசப்படுறோம், ஏதாவது இங்கே டெம்ப்ட் பண்ணி தான் கொஞ்சம் வேலை செய்ய வைக்கும். ஏன்னா செவ்வாய் கொஞ்சம் உணர்ச்சி வசப்படக்கூடிய கிரகம் இல்லையா? டெம்ப்ட் பண்ணி நம்மளை தேவையில்லாத வார்த்தையை பேச வச்சு நம்மளுடைய நிதானத்தை இலக்க வச்சு சண்டையை கிளப்பி விட்டு பிரிச்சு விட்டு போயிடும் செவ்வாய் அழகா. ஸோ ஒரு பேச்சுவார்த்தை வருது, அது சண்டையாக மாறப்போகுது அப்படின்னு உங்களுக்கு மைண்டில் தெரிஞ்சதுன்னா அக்யூரேட்டாக அதுலேருந்து கட் பண்ணிவிட்டு அடுத்த வேலையை பார்க்க போயிடுங்க. வேலை இருக்குது ஏதாவது ஒன்று சொல்லிட்டு கிளம்பிடுங்க, கண்டினியூ பண்ண வேண்டாம். இது காதல் அப்படிங்கிற உறவுக்கு மட்டும் கிடையாது. 5ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கும்போது உங்களுடைய எண்ணங்களை வெளியில் சொல்லும்போது அது மற்றவர்களுடைய கருத்துக்கு எகெயின்ஸ்டாக இருக்கும். அதனால் நம்ம மேலே வெறுப்பு தட்டும், அதனால் சண்டைகள் வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு மனசில் தோன்றதை வெளியில் சொல்லாமல் இருக்கிறது நல்லது அப்படிங்கிறது என்னோட அட்வைஸாக இருக்குது. கல்வி நோய் அமைப்புகள் ஒன்றும் பிரச்சனை இல்லை. கடன் இந்த மாதம் எங்கே இருந்தாலும் கிடைக்காது, ரொம்ப சிரமப்பட்டு தான் கடன் வாங்கணும். கடன் வாங்காமல் இருக்கிற அளவுக்கு நல்லது. கடன் அதிகமாக இருக்குதுன்னா கடன் அடைக்கிறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலையை இந்த செப்டம்பர் மாதம் ஏற்படுத்தி தரும். எப்போ வரைக்கும் அந்த சூழ்நிலை இருக்குது அப்படின்னா, செவ்வாய் 13ஆம் தேதிக்கு மேலே தான் பயிற்சி. 13ஆம் தேதிக்கு மேலே கடன் அடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நல்ல சூழ்நிலை இருக்குது அப்படிங்கிறத சொல்லிடலாம். ஸோ எல்லாமே நல்லா இருக்குது. ஆனால் கூடவே நீங்கள் கிருஷ்ண பரமாத்மா வழிபாடு செய்துட்டு வரும்போது இன்னுமே நல்ல ரிசல்ட் இந்த மாதம் உங்களால் பார்க்க முடியும். ஸோ கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக இருங்க, பாசிட்டிவாக இருங்க. எப்போதுமே இறையருள் உங்களுக்கு துணை நிற்கட்டும். நன்றி நண்பர்களே. நன்றி. வாழ்வளமும். திருச்சிற்றம்பலம்.